ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககன் பூமி கழுத்தில் போதையில் தாலி கட்டிடுறாரு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி காலையில் எழுந்துச்சு தாலியை பார்க்குறாங்க. கீழே பெரிய பிரச்சனையே நடந்துட்டுருக்கு. ஏன்னா உதய் சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. உங்கள் பொண்ணு பூமி நேற்று என்ன பண்ணா தெரியுமா, அவள் ககனோட கூத்தடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு உதய், நீ எப்போ பாரு பூமியை பத்தி தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க, அவ ககனை மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உதய் ஆதாரத்தை காட்டுறாங்க. நான் சொல்றதான் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ஆதாரத்தையாவது பார்த்துட்டு உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போனை எடுத்து காட்டுறாங்க. அந்த போன்ல ககன் பூமி ரெண்டு பேருமே போதையில போறத பாக்குறாங்க. இதை பார்த்ததுமே சந்திராக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே உதயோட அம்மா அப்பா சொல்றாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேண்டவே வேண்டாம். என் பையனுக்கு நாங்க எப்படியெல்லாம் பொண்ணு தேடணும், ஆனா கடைசியில போய் இப்படி ஒரு பொண்ணு போய் கட்டி வைக்க பார்த்தீங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கே உதயோட அம்மா அப்பா சொல்லிட்டு உதய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. பூமி பூமின்னு கத்துறாங்க. நம்ம பூமி ஓடி வராங்க. அப்போ பூமி கண்ணத்திலே பலார்னு ஒரு அறைய அப்போது நம்ம பூமி கழுத்தில் இருக்க தாலி வெளியில் விழுகுது. உடனே அந்த தாலியை பார்த்ததுமே சந்திரா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இது என்ன தாலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ககன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு செம்ம கோபம் வருது. அப்போது இந்த தாலியை இப்போவே கலட்டி வீசி எரிஞ்சிரு பூமி, அந்த ககன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கிருஷ்ணா வச்சாங்க பாருங்க ஆப்பு நம்ம சந்திராவுக்கு. கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சந்திரா, நீங்கள் பூமி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்ட நினச்சிங்கன்னா உங்கள் தங்கச்சி கழுத்தில் இருக்கிற தாலியை நான் அத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேபி சந்திரா கிட்ட நேருக்கு நேர் மோதி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே நம்ம மீராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கேபி கிட்ட சொல்கிறாங்க, என் தாலியிலலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியிலேருந்து கையெடுக்க பார்க்குறாங்க. அப்போது கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சந்திரா, உங்கள் தங்கச்சி கழுத்தில் இந்த தாலி இருக்கணும்னா பூமி கழுத்தில் அந்த தாலி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மீராக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே சந்திரா காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பூமி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டணும்னு நினைக்காதீங்க, ஏன் கழுத்தில் இருக்கிற தாலி அப்புறம் இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி மீரா பயங்கரமாக எமோஷ்னலாக சந்திரா காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. நம்ம சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பூமி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டாமல் அப்படியே விட்டுடுறாரு. இதை பார்த்துட்டுமே அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த தாலியை கழட்டி போடுவாருன்னு பார்த்தா இவர் என்னன்னா தங்கச்சி எமோஷ்னலாக அப்படியே விட்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சம கோவத்தில் இருக்க. இந்த சைடு பூமி கையை பிடிச்சி சந்திரா இழுத்துட்டு போறாரு. நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போட்டு கொண்டு போறாரு. அப்போ நம்ம பூமிக்கு எங்க கூட்டிட்டு போறாருன்னே தெரியல. பார்த்தா ககனோட வீட்டுக்கு தான் சந்திரா பூமியை கூட்டிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம சாரதா ககனை எழுப்புறாங்க. ககன் என்ன நைட்டை நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ககனுக்கு அப்பதான் ஞாபகமே வருது, நம்ம நைட்டு ஃபுல்லா போதையில இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போதையில தெளிஞ்சு உட்காடுறாரு. அப்பதான் சாரதா ககனோட கையை பார்த்து கேட்குறாங்க, என்ன ககன் கையெல்லாம் ஒரே மஞ்சளாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, என்னை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு சந்திரா பூமியை கூட்டிகிட்டு வராங்க. ககன் பயங்கரமாக கத்திக்கிட்டு வராங்க. நம்ம ககன் தூக்கத்தில் எந்திரிச்சு, என்னடா இது சந்திரா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்திரா கிட்ட பேசுறதுக்காக வெளியில் நிற்கிறாங்க. அப்போது சந்திரா ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் நீ என்னைய பள்ளி வாங்கிட்டல, பூமி கழுத்தில் எனக்கு தெரியாமல் தாலியை கட்டி அவளை பொண்டாட்டியாக்கலாம் நீ நினச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா பயங்கரமாக கத்த. உடனே ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல் ஏற்படுது. அப்போ தான் நம்ம சந்திரா பூமி கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போற, என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்டு இப்போ என்னன்னா தாலி கட்டலைன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம ககனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அச்சோ நைட்டு போதையில் நம்ம பூமி கழுத்தில் தாலி கட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேட்டு பூமியை என் வீட்டில் நான் சேர்க்கவே மாட்டேன், அதான் என்னைய பழி வாங்குறது, பூமி கழுத்தில் தாலி கட்டிட்டல, இனிமேட்டு இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ககன் வீட்டிலே விட்டுட்டு சந்திரா கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு ககன் பூமி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பூமி போதையில் நான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாலி அப்பவுமே கழட்டி போட வேண்டியதானே, எதுக்காக அந்த தாலியை இன்னும் கழுத்தில் மாட்டிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது, அது நான் ஏதோ போதையில் உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன், அதுக்காக நான் உன் புருஷன் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ககன் ஓவராக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ககன், அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நைட்டு என்கிட்ட அப்போ நீங்கள் போதையில் பேசின எல்லாமே உங்க மனசுல இருந்து வந்தது தானே, இப்போ எப்படி நான் உங்க பொண்டாட்டி இல்லாம ஆகும், நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ககன் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. ககன் சொல்றாங்க, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் அப்பா கூடயே போயிடு,
தேவையில்லாமல் நான் தான் புருஷன், நான் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த, அப்புறம் நீ இந்த வீட்டு வாசலில் தான் இருக்கணும், நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரதா வந்து நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ தெரியாமல் தாலி கட்டினா என்ன, தெரிஞ்சு தாலி கட்டினா என்ன, அவள் கழுத்தில் நீ தானே தாலி கட்டியிருக்க, அப்போ நீ தான் அவளோட புருஷன், நீயே இப்படி பேசினா அவள் என்னடா செய்வா அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல, உடனே ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நேற்று நடந்ததுக்கு பேரே கல்யாணமே கிடையாது, நான் ஏதோ போதையில் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேனே தவிர அவளை மனசாரெல்லாம் நான் என் பொண்டாட்டியாக ஏற்றுக்க முடியாது, அவ்வளவு தான். இனிமேட்டு எனக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு, அவள் என் பொண்டாட்டியும் கிடையாது, என்னோட காதலியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ககன் உள்ளக்க போயிடுறாங்க. சாரதா வந்து ககன் கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ககன் ஒரு பொண்ணோட பாவத்தை நீ வாங்கி கட்டிக்காதடா, அவள் ஒன்றை நம்பி வந்திருக்கா, இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்கு, அது எதையுமே நீ மனசில் வைக்காம இப்போ என்னன்னா பூமியை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இந்த விஷயத்தில் நான் வச்சது தான் முடிவு, பூமி எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ககன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாரதா வந்து பூமியை உள்ளே கூப்பிடுறாங்க. நம்ம பூமி சொல்கிறாங்க, வேண்டாம் அத்தை, அவரா எப்போ மனசு மாறி பூமி தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், அது வரைக்கும் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வீட்டுக்கு வெளியிலே தான் நிற்கிறாங்க. இந்த சைடு அபூர்வா வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன வச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சந்திரா சொல்கிறாங்க, அந்த ககன் வீட்டிலேயே பூமியை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது செடியை கொலை பண்ணிவிட்டு நம்ம ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கடைசியில் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த சைடு செரி கேபி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எது எப்படியோ பூமி கழுத்தில் ககனனை தாலி கட்டிட்டாரே, அதுவே போதும், அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம செரி சொல்கிறாங்க, அப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்ததில் சந்தோஷம்தான், ஆனால் அண்ணா போதையில் தான் பூமி கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, இப்போ பூமி என்ன சுச்சுவேஷனில் இருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கேபி சொல்கிறாங்க, இரு நான் சாரதாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு தான் கேபி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா இந்த டென்ஷனில் இவர் வேற கால் பண்ணுறாரு, இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் கேபி வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சாரதா, ககன் வந்து எதுவும் கோவமாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இங்கே பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு, ககன் சொல்கிறான் நான் போதையில் தான் பூமி கழுத்தில் தாலி கட்டினேன், மனசார அவள் கழுத்தில் நான் தாலி கட்டவே இல்லை, அதனால அவன் என் பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கேபி சொல்கிறாங்க, விடு சாரதா, ககனை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, அவன் எப்பயுமே பூமி மேலே முன்கோவப்படுவான், ஆனால் பூமி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், கண்டிப்பாக அவனோட கோவம் சரியாகி பூமியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருவான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கேபி சாரதாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து பூமியை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் பூமி பாவண்டா, எவ்வளோ நேரம்டா வெளியிலே நிற்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நான் தாலி கட்டுற நேரத்தில் எனக்கு ஒரு கண்டிஷனை போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலே அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம், அனுபவிக்கட்டும், அப்போ தான் அவள் பண்ண தப்ப கொஞ்சமாவது உணர்வா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.